வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். நம்மளுடைய விளக்கு கடை இப்போ கடந்த ஒரு 3 வருடம், இது 4வது வருடமாக சண்டி யாகம் நடத்திட்டு இருக்கோம். அதாவது அங்காளம்மன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் திருக்கோவில் நிர்வாகத்தோடு சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச சிறு கைங்கரியம் பண்ணி நம்ம விளக்கு கடை வாடிக்கையாளர்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதில் நிறைய கலந்துக்கிட்டு அந்த சண்டியாகம் வெகு விமர்சனையாக 4 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அதை பற்றின அந்த சண்டியாகத்தை பற்றியும் இன்னும் இந்த சாக்தா வழிபாடில் இருக்கக்கூடிய அந்த சூட்சுமங்கள் என்ன, இந்த சண்டியாகத்தோட பலன் என்னவாக இருக்கும், அதில் நம்ம என்னெல்லாம் சேர்க்க முடியும், அதில் நம்மளுடைய கர்மாக்கள் எப்படியெல்லாம் அம்பாள் நமக்கு அதில் கருணையாக மாத்துறா அப்படிங்கிறத கேட்கறதுக்காக நான் இன்னைக்கு ஐயா சாக்தா ரத்னா மயிலாடுதுறை ராகவன் ஐயா கூட இணைஞ்சிருக்கேன். அதை பற்றின விளக்கங்களை நாம் கேட்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா. நமஸ்காரம். ஸ்ரீமாத்ரே நமஹா. ஸ்ரீமாத்ரே நமஹா. ஐயா, இந்த சண்டி யாகம் போன வருடம் நீங்கள் அங்கேயும் ஒரு பிரவச்சனம் பண்ணீங்க. அதே மாதிரி சண்டியாகத்தை பற்றி நீங்கள் இங்கேயும் பேசுனீங்க. அப்போ நம்ம ஒரு பொதுவாக ஒரு சண்டியாகம்ன்றதை கூகுள் பண்ணி பார்க்குறதுக்கும் உங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் எங்களுக்கு அப்போ ரொம்ப புதுசாகவும் இருந்தது. ஸோ அதை இந்த சண்டியாகத்துடைய பலன் என்னவா இருக்கும், சண்டியாகம்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத நீங்க எங்களுக்கு சொல்லணும். ஸ்ரீமாத்ரே நமஹா. சண்டி அப்படிங்கிற பதமானது பிரம்மஸ்வரூபத்தை குறிக்கிறது. இந்த உலகத்துல எத்தனை யஜ்யங்கள் இருந்தாலும் சண்டி யஜ்யத்திற்கு சமானமான ஒரு யஜ்யமானது கிடையாதுங்கிறத நமக்கு சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லறது. சண்டி ஹோமத்திலே கலந்துக்க கூடியவர்கள் அந்த பலனை கைமேல காணலாம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா சாஸ்திர வச்சனம் கலவு சண்டி கலவு சண்டி கலவு சண்டி ந சம்சயா அப்படின்னு சொல்றது. கலவு சண்டி அப்படின்னா கலிகாலத்திலே சண்டிகா பரமேஸ்வரியை விட உடனே அனுகிரகிக்கக்கூடிய மூர்த்தி, சீக்கிரமா அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி கிடையாது. கலவு சண்டி விநாயகவு அப்படின்னு கலிகாலத்திலே சண்டிகா பரமேஸ்வரியும் கணபதியும் தான் சீக்கிரமா அனுகிரகத்தை பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள்ல விசேஷமா சொல்லியிருக்கா. அதிலேயும் சண்டிகா பரமேஸ்வரியின் பராக்கிரமத்தை மும்மூர்த்திகளாலேயும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரம். சாட்சாத் லலிதா மகா திரிபுர சுந்தரி தான் சண்டிகா பரமேஸ்வரியாக விளங்கி கொண்டு நமக்கு கருணையே வடிவானவளாக காமாட்சியாக எந்த அம்பாள் இருக்காளோ அவளே தான் துஷ்ட நிகிரகத்தை பண்ணறதுக்காக சண்டிகா பரமேஸ்வரியாக ஆவிர்பவிச்சு வந்திருக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கா. தேவி மகாத்மியம் அப்படிங்கிற நூலிலே விளங்கக்கூடியதான 700 மந்திரங்கள், ஸ்லோகம்னு பார்த்தா 500 சொச்சம் ஸ்லோகங்கள் தான் இருக்கும். ஆனா 700 மந்திரங்கள் அதில் ஐக்கியமா விளங்குறது. அந்த 700 மந்திரங்களை கொண்டு ஆகுதி கொடுக்கக்கூடியதை தான் சண்டி ஹோமம், சண்டி யாகம் அப்படிங்கிறத நாம சொல்றோம். அதைத்தான் சண்டி, மகா சண்டி, சதச்சண்டி, லக்ஷ சண்டி அப்படின்னு எல்லாம் பண்ணக்கூடிய சகஸ்திர சண்டி எல்லாம். அதாவது இதையே ஒரு தரம் பண்ணுறது சண்டி அப்படின்னும், 10 தரம் பண்றது தசச்சண்டி அப்படின்னும், 100 தரம் பண்ணினாக்க அந்த யஜ்ஞத்தை 100 தரம் பண்ணுறது அதுக்கு அப்படி சதச்சண்டி அப்படிங்கிறது. 1000 தடவை பண்ணினாக்க சகஸ்திர சண்டி அப்படிங்கிறது. லட்சம் தடவை பண்ணினாக்க லக்ஷ சண்டி அப்படிங்கிறத நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. இந்த சண்டி ஹோமமானது தமிழ்நாட்டுல எப்படி பிரபலமாச்சு, இப்ப எல்லா இடங்கள்லயும் சண்டி ஹோமத்தை நாம செய்யறோம்னா, முதல்ல இந்த சண்டி ஹோமத்தை நிறைய பண்ணினவா யாருன்னா புதுக்கோட்டையிலே விளங்கக்கூடிய புவனேஸ்வரி பீட்டத்திலே சாந்தானந்த சுவாமிகள். அவர் அவதூதர். நம்ம எப்படி காஞ்சி மகா பெரியவரை நடமாடுற காமாட்சின்னு நாம சொல்ற மாதிரி அவரை நடமாடும் புவனேஸ்வரி அப்படின்னு தான் சொல்லுவா. எத்தனை சண்டி ஹோமங்கள் அவர் செய்திருக்கார் அப்படிங்கிறதுல கணக்கிலேயே சொல்ல முடியாது. அத்தனை சண்டி ஹோமங்கள் அப்போல்லாம் அந்த கோவிலுக்குள்ள நுழையவே முடியாது. ஒரு தெரு முழுக்க யஜ்ஞ குண்டமா தான் இருக்குமா. அதாவது ஒரு தெரு முழுக்க அந்த புவனேஸ்வரி அம்மன் கோவில் இருக்கிற தெரு முழுக்க யாக குண்டம் மாத்திரம்தான் இருக்குமா. அத்தனை பேர் அந்த யஜ்ஞத்திலே அமர்ந்து கொண்டு தேவியின் மந்திரங்களை ஜபித்து ஆகுதி கொடுக்கக்கூடியதை எத்தனையோ பேர் பார்த்திருக்கா. அப்பேற்பட்ட அளவுக்கு ரொம்ப பெருசா சண்டி ஹோமங்களை பண்ணினவர் புதுக்கோட்டையிலே விளங்கக்கூடிய சாந்தானந்த அவதூத சுவாமிகள் தான். அவர் வரிசையில தான் இன்னைக்கு அவர் பண்ணினா மாதிரி இன்னைக்கு பிரணவானந்த சுவாமிகள் நிறைய இடங்கள்ல சண்டி ஹோமத்தை செய்கிறார். ஏன்னாக்க இந்த சண்டி ஹோமம் தான் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படின்னு அம்பாளுக்கு 3 ஸ்வரூபம்.
இந்த மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதிங்கிறது லலிதாம்பிகையினுடைய 3 ஸ்வரூபம் தான். இதிலே விளங்கக்கூடிய மகாலட்சுமிங்கிறது விஷ்ணுவின் மனைவியா விளங்கக்கூடிய லக்ஷ்மி தேவி அல்ல. அதுபோல மகா சரஸ்வதிங்கிறது பிரம்மாவினுடைய மனைவியா விளங்கக்கூடிய சரஸ்வதி அல்ல. இவர்களுக்கு மூலமா விளங்கக்கூடியதான ஆதிசக்தியினுடைய 3 வடிவங்கள் தான் மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதிங்கிறது. அந்த மகாகாளி மதுகைடபர்கள்ங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணினா. மகாலட்சுமி தான் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினா. அவளைத்தான் மகாலட்சுமி சண்டிகா அப்படிங்கிறதான ஒரு ஸ்வரூபத்தோட 18 கைகள்ல 18 ஆயுதங்களை தாங்கினவளாக அவளைத்தான் சண்டின்னு நாம சொல்றோம். சண்டின்னு யாரை சொல்றோம்னா அவளுக்குத்தான் சண்டிகா மகாலட்சுமி அப்படின்னு பேரு. அது போல 8 கையோட கூட நிஷும்பனையும் சும்பனையும் வதைப்பதற்காக மகா சரஸ்வதிங்கிற ஸ்வரூபத்திலே பார்வதியினுடைய தேகத்திலிருந்து தேவி தோன்றினாள். அப்போ இந்த 3 வடிவங்களை பிரதானியமாக கொண்டுதான் நம்ம சண்டி ஹோமத்தை செய்யறோம். இந்த 3 வடிவங்களுக்கும் ஆதாரம், 3 ரூபங்களுக்கும் ஆதாரமாக சண்டிகா பரமேஸ்வரிங்கிற நாமத்தோடே பராசக்தியானவள் பிரகாசிக்கிறா. அவள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவள். அந்த அம்பிகையை குறித்துத்தான் இந்த சண்டி ஹோமம் செய்யப்படுகின்றது. தேவி மகாத்மியத்திலே விளங்கக்கூடிய 700 மந்திரங்களை கொண்டுத்தான் ஆகுதி கொடுக்கப்படுகின்றது. அது மட்டும் அல்லாமல் இந்த கலிகாலத்திலே சீக்கிரமாக பலனை கொடுப்பதற்கு சண்டி ஹோமமே சிறந்தது. ஏன் அப்படின்னா இந்த சண்டி பாராயணத்திலே சண்டி பாராயணம் சண்டி ஹோமம் 2 உண்டு. சண்டி பாராயணம்ங்கிறது தேவி மகாத்மிய பாராயணம் தான். நார்த் சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டி பாட்டம், சண்டி பாத் அப்படின்னு சொல்லுவா. சண்டிய அப்படியே பாராயணமா படிக்கிறது. அதை பாராயணமா பண்ணும் பொழுது சண்டி பாட்டம் அப்படின்னும், ஹோமமா பண்ணும் பொழுது சண்டி ஹோமம், சண்டி யாகம் அப்படின்னும் பேரு. இதற்கு ஏன் இவ்வளவு மகிமை? மற்ற யஜ்யங்களை விட, மற்ற யாகங்களை விட இந்த சண்டி ஹோமத்துக்கு ஏன் இத்தனை மகிமைனா மம மகாத்மியம், இது என்னுடைய மகாத்மியம் அம்பாளே சொல்றா. இந்த தேவி மகாத்மியத்திலே சண்டிகா தேவியினுடைய மகிமையை சொல்லக்கூடிய கட்டத்திலே என்னுடைய மகாத்மியம் அப்படின்னு அம்பிகையே சொல்லக்கூடிய காரணத்தினாலே தான் இந்த மந்திரங்களை கொண்டு யஜ்ஞ குண்டத்திலே ஹோமத்தை செய்யும் பொழுது அபரிமிதமான பலனை கொடுக்கறதுங்கிறத நமக்கு சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் சண்டி ஹோமத்திற்கு மேலான ஹோமம் கிடையாதுங்கிறதையும் சாஸ்திரங்கள் சொல்லுது. நீங்க நீங்க சொல்லும்போது தொடர்பு படுத்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வா எப்படி சிவனுக்கு ருத்ர யாகத்தை சொல்றாங்களோ அதே மாதிரி அதை விட இன்னுமே சக்தி வாய்ந்த ஒரு சண்டி யாகம் அப்படின்றத சொல்றீங்க. சண்டி யாகத்துல சேர்க்கக்கூடிய இந்த ஹோம திரவியங்கள் பத்தியும் அதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் பத்தியும் சொல்லுங்க. ஸ்ரீமாத்ரே நமஹா. பொதுவாகவே ஒரு ஹோமத்திலே என்னென்ன திரவியங்கள் சேர்க்கிறோமோ அதற்கு தனியான பலன்கள் உண்டு. அதுலேயும் சண்டி ஹோமத்திலே சேர்க்கக்கூடிய திரவியங்கள் எல்லாவற்றிற்குமே அபரிமிதமான ஒரு பலன்கள் கிடைக்கிறது. என்னென்ன திரவியங்களை நாம சேர்க்கிறோமோ அந்தந்த திரவியங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கிறதுங்கிறத நமக்கு சாஸ்திரங்கள்லாம் விசேஷமா சொல்லுறது. அதனால திரவியங்கள் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா தேவி பாகவதத்திலே இதை பத்தி ஒரு சரித்திரமானது இருக்கு. இப்போ ஒரு திரவியத்தை நாம கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த திரவியத்திலே இப்போ ஒரு நெய் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா சுத்தமான பசு நெய்யை தான் நம்ம யஜ்ஞத்துல போடுறதுக்கு கொடுக்கணுமே தவிர ஒரு விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு அசுத்தமான ஒரு நெய்யை கொடுக்கறதோ இல்ல விலை கம்மியா இருக்குங்கிறதுனால ஒரு சமித்துக்களை நம்ம கொடுக்கும் பொழுதோ அந்த சமித்துக்கள் ஏதோ ஒரு சாதாரண சமித்துக்களை கொடுக்கறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம எது சுத்தமா இருக்கோ தரமா இருக்கோ அந்த திரவியங்களை தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி இருக்கா. திரவிய சுத்தியானது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எதை பண்ணினாலுமே திரவிய சுத்தி ரொம்ப முக்கியம். அதனால நம்ம ஹோமத்துல நம்ம அதுவும் சண்டி ஹோமமானது பரதேவதைக்கு ரொம்பவும் பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடிய காரணத்தினாலே சண்டி ஹோமத்துல நாம என்ன திரவியத்தை கொடுக்கிறோமோ அதை சுத்தமான திரவியமா மாத்திரமே கொடுத்தாதான் நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். இல்ல நீங்க சொன்னேளே இந்த திரவியத்தை கொடுத்தாக்க இந்த பலன் கிடைக்கும்னு நீங்க சொல்றேன், அந்த திரவியத்தை நாங்க கொடுத்தோம் எங்களுக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னாக்க அந்த திரவிய சுத்தியானது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ற பலன் தான் நமக்கு கிடைக்கும். அதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது. தேவி பாகவதத்திலே பஞ்ச பாண்டவர்கள் யஜ்ஞத்தை ராஜசூய யஜ்ஞத்தை பண்ணினா. அந்த யஜ்ஞம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு எல்லா கஷ்டமும் ஏற்பட்டது. ஏன்னா யஜ்ஞம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாடுகளை இழந்தாக எல்லாருமே என்ன பண்ணினா அப்புறம் நாடுகளை விட்டு கௌரவர்களாலே துரத்தப்பட்டவர்களாக
வனவாசத்துல தானே இருந்தா இல்லையா? அதுக்கப்புறம் தான் மகாபாரத யுத்தம் நடந்து திரும்பி ராஜ்யமானது அவர்களுக்கு வந்தது. இந்த ராஜசூய யஜ்ஞத்தை பண்ணினாக்க ராஜ்ய விருத்தி தானே ஆகணும். எதனால இந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு கெட்டது ஏற்பட்டதுன்னா, அந்த யஜ்ஞத்திலே சேர்க்கப்பட்ட திரவியங்கள் சுத்தி இல்லாத காரணத்தினாலே அந்த பலன் ஏற்பட்டதுங்கிறத வியாசர் சொல்றார். ஏன்னா அந்த திரவியங்கள்ல சேர்க்கப்பட்ட சம்பாதிச்சவைகள் சத்தியமான வழியிலே சம்பாதிக்காம இருந்தது முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னா, திரவியங்கள் சுத்தி இல்லாம அசுத்தமான திரவியங்களா இருந்தது. அதனால என்னென்ன திரவியங்களை நம்ம சேர்க்கிறோம்ங்கிறத காட்டிலும் முதல்ல அந்த திரவியங்கள்லாம் சுத்தமா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் அவசியம். எந்தெந்த திரவியங்களை சேர்த்தா என்னென்ன பலன்கள் உண்டுங்கிறதையும் நமக்கு சாஸ்திரங்கள் விசேஷமா சொல்லுறது. முக்கியமானது பசு நெய். நெய் தரமான பசு நெய்யா தான் யஜ்ஞத்திலே சேர்க்க வேண்டும். பசு நெய்யை நம்ம யஜ்ஞத்திலே சேர்க்கும் பொழுது ஐஸ்வர்ய அபிவிருத்தியானது ஏற்படுறது. ஐஸ்வர்ய விருத்தி ஏற்படணும், நிறைய வருமானம் வரணும் அப்படின்னு சொன்னாக்க பசு நெய்யை யஜ்ஞத்திலே சேர்க்கிறதுக்கு மெயின் ஆகுதியே நெய் தான். நெய்யை வச்சுதான் மெயினா ஆகுதி கொடுப்பான் ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே. அதனால முதல்ல பசு நெய் சகல காரிய சித்தி சர்வ ஐஸ்வர்ய பிராப்தி. இது அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு முக்கியமாக இது எல்லாவற்றிற்குமே பசு நெய்யை பிரதானியமா சேர்க்கணுங்கிறது. ரெண்டாவது தேன் ரொம்ப விசேஷம். அதிலேயும் உத்தர சரித்திரத்திலே தேவி பாகவதத்திலே மகா சரஸ்வதி ஸ்வரூபத்திலே, இந்த சரஸ்வதிங்கிறது பராசக்தியோட ஸ்வரூபமா இருந்தா கூட உத்தர பாகத்திலே விளங்கக்கூடிய சரித்திரங்கள்ல தேனை சேர்க்கும் பொழுது, ஆகுதியா கொடுக்கும் பொழுது நல்ல கவிதா விலாசம், வாக்குவன்மை, குழந்தைகள்லாம் படிக்காம இருந்தா அப்படின்னு சொன்னாக்க தேனை வாங்கி நம்ம ஹோம திரவியத்துல சேர்க்கறதுக்கு கொடுத்தோம்னா படிப்பு நன்னா அவளுக்கு வரும், ஞானம் அபிவிருத்தியாகும். நிறைய பாட்டு பாடுறவாள்லாம் இருப்பா, நிறைய நிருத்தியம் பண்றவாள்லாம் இருப்பா. அவள்லாம் அந்த தேனை சமர்ப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய அவர்கள் கலைகள் எல்லாம் அபிவிருத்தியாகும் அப்படிங்கிறத நமக்கு சாஸ்திரங்கள் விசேஷமா சொல்லுறது. முதல்ல நெய், ரெண்டாவது தேனு. என்னென்ன புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறதுன்னு கேட்டாக்க செந்தாமரை புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னாக்க மத்தியம சரித்திரத்திலே பராசக்தியானவள் சண்டிகா மகாலட்சுமியா இருக்கா. அவளுக்கு செந்தாமரை புஷ்பத்தினால அந்த செந்தாமரை புஷ்பத்தை நெய்யிலையோ தேனிலையோ தோச்சு நம்ம ஆகுதியா சமர்ப்பிக்கும் பொழுது அம்பாளுக்கு அளவு கடந்த பிரீத்தியானது ஏற்படுறது, ராஜபோகம் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். செந்தாமரை புஷ்பத்தினால ஆகுதியை கொடுக்கும் பொழுது அந்த பரதேவதையின் கிருபையானது அம்பாளுக்கு எதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அதை நாம சமர்ப்பணம் பண்ணணும். ஏன்னாக்க நமக்கு விலை குறைச்சலா இருக்குங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை நாம சமர்ப்பணம் பண்ணக்கூடாது. பரதேவதைக்கு எது பிரீத்தியை உண்டு பண்ணுறதோ, செந்தாமரை பொதுவாகவே அம்பாளுக்கு பரம பிரீத்தியை ஏற்படுத்துறது. வெண்தாமரையும் நம்ம கொடுக்கலாம். வெண்தாமரை ஞானத்தினுடைய அபிவிருத்திக்கு, செந்தாமரையானது போகம் சகல ராஜபோகத்தை கொடுக்கும்படியா ஒரு ராஜா என்ன போகத்தை அனுபவிப்பானோ அந்த அளவுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது செந்தாமரை புஷ்பம். செந்தாமரைய யஜ்ஞத்திலே சேர்க்கறதுக்காக கொடுக்கலாம். அது மாதிரி வில்வ இலை, அம்பாளுக்கே வில்வம் ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒரு பில்வத்தை பரமேஸ்வரன் பாதத்திலே சமர்ப்பணம் பண்ணின மாத்திரத்திலே சுவாமிக்கு அளவு கடந்த பிரீத்தி ஏற்படுறதுன்னு சொல்றா. ஏன்னா அந்த வில்வம் சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியது. அது போல வில்வம் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், பரமேஸ்வரனுக்கும் விசேஷம். வில்வத்தினால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது அளவு கடந்த ஐஸ்வர்ய அபிவிருத்தியானது ஏற்படுறதுங்கிறா. ஏன்னா சிவனை எப்படி வில்வத்தில் அர்ச்சனை பண்றோமோ அது போல காமாட்சிக்கு வில்வத்தை அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம். ஸ்ரீசக்கரத்திலே காமாட்சியை தியானம் பண்ணி கொண்டு வில்வத்தினால அர்ச்சனை பண்ணினா அவளுக்கு கிடைக்காததுங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறத நமக்கு சாஸ்திரங்கள் விசேஷமா சொல்லுறது. அதனால வில்வ இலை, வில்வ சமித்து, வில்வ இலை, வில்வங்கா இருக்கும் பார்த்தீங்களா? இவர்கள் மூணையுமே நம்ம சண்டி ஹோமத்திலே அந்த யஜ்ஞத்தில் ஆகுதியா கொடுக்கறதுக்காக, அந்த யஜ்ஞத்திலே திரவிய சமர்ப்பணத்துக்காக நாம கொடுக்கலாம். அதே போல செவ்வரளி, செம்பருத்தி ரெண்டு புஷ்பமுமே நான் கும்பகோணத்திலே ஸ்பெசிபிக்கா மங்களாம்பாளுக்கு, கும்பகோணம் மங்களாம்பிகைக்கு செம்பருத்தி பூனா அவ்வளோ இஷ்டமா அம்பாளுக்கு. ஏன்னா அம்பாள் ஸ்ரீசக்கரத்தின் மத்தியத்திலே லலிதா மகா திரிபுர சுந்தரியா தான் மங்களாம்பிகை இருக்கா. அந்த காரணத்தினாலே செவ்வரளி புஷ்பம் பொதுவா அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். செம்பருத்தம்பூ வடதேசங்கள்ல எல்லாம் எங்க போனா செம்பருத்தம்பூ தான். நம்ம ஊர் மாதிரி எல்லா புஷ்பங்களும் கிடைக்காது. இங்க வெங்காளத்தில் அசாம்ல எல்லாம் போனேன்னா செம்பருத்தம்பூ. ஏன்னா செம்பருத்தி அம்பாளுக்கு ரொம்பவும் பிரீத்தியானதுங்கிறதுனால செவ்வரளி செம்பருத்தம் புஷ்பத்தை சாத்தினா தேவியின்
பிரஷ்னம் அந்த இடத்துல ஏற்படுங்கிறா. செவ்வரளி புஷ்பத்தினால நம்ம யஜ்ஞத்தை அந்த ஆகுதியை கொடுக்கும் பொழுதோ, செம்பருத்தம் புஷ்பத்தினால கொடுக்கும் பொழுது அந்த தேவியின் சாட்சாத்காரம் அந்த இடத்துல ஏற்படுறது. அம்பாள் அங்க ஆவிர்பவிச்சு வரா. அந்த காரணத்தினாலே செவ்வரளி செம்பருத்தம் புஷ்பம் ரெண்டுமே விசேஷம். அது மாதிரி சக்கர பொங்கல் பாயசம், சக்கர பொங்கலையும் ஆகுதியா கொடுக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அதற்கான திரவியங்கள் எல்லாம் நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படுறதுக்கு, குடும்பத்துல ஏதோ சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னாக்க அந்த சக்கரை பொங்கல் பாயசம் பண்ணறதுக்கு நம்ம பண்ணி கொடுக்க முடியாது, அங்க இருக்கிறவா தான் பண்ணணும். அதற்கு தேவையான திரவியங்களை வாங்கி கொடுத்தா பாயசத்தையோ சக்கரை பொங்கலையோ அந்த யஜ்ஞத்திலே நம்ம சமர்ப்பிக்கும் பொழுது அந்த சமயத்திலே தம்பதிகளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்னா பாயசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் நம்ம ஆகுதியா கொடுக்கறதுக்கு சமர்ப்பணம் பண்ணறதுக்கான திரவியங்களை கொடுத்தாக்க குடும்பத்திலே நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறதையும். கரும்பு துண்டுகளை அதை அதுவும் நம்ம திரவிய சமர்ப்பணத்துக்காக உபயோகப்படுத்தலாம். கரும்பு துண்டுகள் வாழ்க்கை இனிமையா இருக்கிறதுக்காக வேண்டி. ஏன்னா அதிமதுர சாபகஸ்தாம் அப்படின்னு அம்பாளே ரொம்ப தித்திப்பான வில்ல தான் கையில வச்சுட்டு இருக்கா. வேற எந்த தெய்வமாவது தித்திப்பான வில்ல வச்சுட்டு இருக்கா? கிடையாது. எல்லா தெய்வமும் இரும்பு வில்ல தான் கையில வச்சுட்டு இருக்கு. அம்பாள் மாத்திரம்தான் கரும்பு வில்ல கையில வச்சுட்டு இருக்கா. அதனால கரும்பு துண்டுகளை சமர்ப்பணம் பண்ணறதும் கூட நமக்கு வாழ்க்கையில் இனிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதோட மாதுளம் பழத்தையும் அது போல மாதுளம் பழத்தை முக்கணிகள் மா பலா வாழைங்கிற 3 கனிகளை சமர்ப்பணம் பண்ணறது வம்ச விருத்தி. மாதுளம் பழம் பொதுவா வம்ச விருத்தி. மாதுளம் பழம் மாதுள சமித்து கூட கொடுக்கலாம், கிடைக்குமா என்னன்னு தெரியல. மாதுளம் பழத்தை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். வம்ச விருத்தி. மாதுள சமித்தும் சரி மாதுளம் பழமும் சரி குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மாதுளம் பழத்தை கொடுத்து அந்த யஜ்ஞத்திலே போடும் பொழுது அவளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது மாதிரி ரத்த சம்பந்தமா இருக்கிற பிரச்சனைகள், இந்த ரொம்ப ரத்த சம்பந்தமான வியாதிகள் இருக்கும், ரத்த சுத்தம் இல்லாத காரணத்தினால நிறைய பேருக்கு பாதிப்புகள் ஏற்படுறது, அவள்லாம் மாதுளம் பழத்தை யஜ்ஞத்திலே போடுறதுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி மா பலா வாழை 3மே கொடுக்கறது சகல சௌபாகியங்களுக்காக, குடும்பத்திலே எல்லா சௌபாகியங்களும் ஏற்படுவதற்காக. சரி, ஆபிச்சார பிரயோகம் போறதுக்கு என்ன பண்ணுறது? எங்க ஆத்துல இந்த மாதிரி நிறைய ஏதோ வேவல் வில்லி சூன்யங்கள் எல்லாம் இருக்குன்னு எல்லாம் அந்த ஜோசியங்கள்லாம் பார்த்தா ஆபிச்சார தோஷம் இருக்குங்கிறாளே. வெண்கடுகு முக்கியமா சுதர்சன ஹோமம் பண்ணும் பொழுது வெண்கடுகை உபயோகப்படுத்துவா. சண்டி ஹோமத்திலையும் உபயோகப்படுத்தலாம். வெண்கடுகினாலே நம்ம அந்த யஜ்ஞத்துல சமர்ப்பணம் பொழுது அந்த கடுகு படபடன்னு வெடிக்கும். அது வெண்கடுகு ஆபிச்சார தோஷங்கள், இந்த மாதிரி ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி விளங்கக்கூடிய கிரூரமான கெட்ட கருமங்களை அழிக்கக்கூடியது வெண்கடுகு. அது மாதிரி மஞ்சள் குங்குமம் இவைகளை நம்ம கொடுக்கும் பொழுது சர்வ சௌபாகிய விருத்தி, சுமங்கலித்தன்மை, கிரகத்திலே சௌபாகியமானது பரிபூர்ணமா அவளுக்கு இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. வஸ்திரம் கொடுக்கறது அப்படின்னா நிறைய பேர் சண்டி ஹோமத்திலே, அதாவது என்னன்னா அது நெருப்புல போய் நம்ம புடவைய போடுறோம், அது எரிஞ்சுதானே போறதுன்னு சாதாரண வஸ்திரங்களை வாங்கி தருவா. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த புடவைய பிரத்யக்ஷமா அம்பாள் கட்டிக்கிறா. அது ஏதோ நெருப்புல எரிஞ்சு பஸ்மாவா போறது கிடையாது. யஜ்ஞத்திலே புடவைய கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க அந்த புடவை தேவியினுடைய ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷமா அலங்கரிக்கிறது. ஒரு சமயம் எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா என்ன பண்ணினாங்களா, மகாபெரியவா ஒரு காஞ்சிபுரத்திலே அங்க சண்டி ஹோமத்துல கலந்துட்டு இருக்கா. இப்போ காமாட்சி அம்பாளுக்கு கட்டுறதுக்காக வேண்டி புடவைய வாங்கிட்டு வந்திருக்கா சுப்புலட்சுமி அம்மா. அவ என்ன பண்ணினான்னு அந்த புடவையை ஹோமம் நடக்கிற இடத்துக்கு வந்ததுனால புடவைய குடுன்னு பெரியவா செய்கை காமிச்சிருக்கா. பூர்ணாகுதி நடக்கிற சமயம் புடவைய குடுன்னு செய்கை காமிச்சிருக்கா. சரி, பெரியவா கேட்கிறாளேங்கிறதுனால என்ன பண்ணிட்டா, புடவைய அந்த அம்மா கொடுத்துருக்கா. நெருப்புல அந்த புடவைய அக்னியிலே பூர்ணாகுதியில் சமர்ப்பணம் பண்ணியாச்சு. இவாளுக்கு என்னதான் நம்ம அக்னியில போட்டா கூட நம்ம காமாட்சிக்குன்னு வாங்கினதாச்சே, அம்பாளுக்கு போய் அது நெருப்புல இப்படி யஜ்ஞத்திலே போட்டுட்டாளே
அப்படின்னு மனசுக்குள்ள ஏதோ ஒரு மனசுல ஒரு நெருடல் அவளுக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. சரி, யஜ்ஞம் எல்லாம் பூர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு போய் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணினா, எந்த புடவை நெருப்புல எரிஞ்சுதோ அதே மாதிரி புடவை காமாட்சியோட திருமேனியை அலங்காரம் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த மாதிரி புடவையை அம்பாள் கட்டின்னு இருக்கா. அப்பதான் தெரிஞ்சது, அது நெருப்பிலே போய் விழுந்தது மட்டும் இல்ல, அம்பாள் நமக்கு உணர்த்தரா, நீ நெருப்புல போட்டது எனக்கு பிரத்யட்சமா வந்திருக்குங்கிறது அம்பாள் காட்டுறான்னு தெரிஞ்சுட்டாளாம். அது மாதிரி நம்ம யஜ்ஞத்திலே போடுற ஒவ்வொரு அவிர்வாகமும் நெருப்பிலே போடுறதுங்கிற அர்த்தம் மாத்திரம் இல்ல, மந்திர பூர்வமா அக்னியில் சமர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த அம்பாளுக்கு பிரத்யட்சமா போறது. நீங்க மாங்கல்ய கயிறை வாங்கி போடுறீங்களா, அது அம்பாள் கழுத்து அலங்காரம் பண்ணுறது. மஞ்சள் குங்குமத்தை நீங்க போடுறீங்களா, அம்பாளுக்கு போய் அம்பாளுடைய பாதங்கள்ல போய் மஞ்சளும் குங்குமமும் சேருறது. வஸ்திரம் முடிஞ்சவா நல்ல பட்டு புடவைகளை வாங்கி கொடுங்கோ. வசதி இருக்கக்கூடியவர்கள் உடனே கஷ்டப்படுறவாளும் பட்டு புடவை வாங்கி கொடுக்கணுங்கிறது கிடையாது. கஷ்டப்படுறவா ரவிக்க பிட்ட வாங்கி கொடுத்தா கூட போரும். வசதி இருக்கிறவா பட்டு புடவைய வாங்கி கொடுங்கோ. அந்த வசதி உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி பாலிஸ்டரோ மற்ற புடவைகள் எல்லாம் வாங்கக்கூடாது. ஒண்ணு பட்டு இல்லைன்னா பருத்தி. இது ரெண்டு மட்டும்தான் அம்பாளுக்கே சாத்துறதா இருந்தா கூட, நம்ம ஒரு க்ஷேத்திரத்துக்கு போறோம், ஒரு அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்துறோம்னா ஒண்ணு பட்டு, அப்படி இல்லைன்னா பருத்தி. இந்த ரெண்டை தவிர நம்ம வேற எதுவும் தெய்வ திருமேனியை தீண்டக்கூடாது. பருத்தியும் பட்டும் தான் தெய்வ திருமேனியை தீண்டணும். அதனால பூர்ணாகுதி ஆகட்டம் 13 அத்தியாயம் வரப்போறது. 13 அம்பாளங்க, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, பத்மாவதி, சண்டிகா, பவானி, அக்னி துர்கான்னு 13 அம்பாள். அந்த 13 அம்பாளுக்கும் நீங்க சமர்ப்பணம் பண்ணுறது அவர்களுக்கு பிரத்யக்ஷமா போய் சேரறதுங்கிற நம்பிக்கையில நீங்க கொடுங்கோ. அப்படி பண்ணினேன்னா உங்க மனசுல என்ன நினைக்கிறீளோ அது சத்தியமா நிறைவேறும். அதுல சந்தேகமே கிடையாது. அப்படி அந்த பக்தியோட நேர்ல கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது தூரக்கே இருந்து நான் வந்து கொடுக்கறேன் அப்படிங்கிறத விட, நேரா வந்து அந்த சண்டி ஹோமத்துல கலந்துண்டு அதை அனுபவிக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த கடத்திலே அந்த அக்னியிலே அம்பாள் பூர்ணமா ஆவிர்வாவமாகி இருப்பா. அப்போ உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பிரத்யக்ஷமா நடக்கிறது நீங்க அனுபவத்திலே உணரலாம். அப்பேற்பட்ட யஜ்ஞம். அதனால உங்களால என்ன திரவிய சகாயம் பண்ண முடியுமோ, யார் யாரால என்னென்ன திரவியங்கள் சகாயம் பண்ண முடியுமோ அந்த திரவியங்களை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி தேவியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்திற்கு பாத்திரமாகலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். இவ்வளோ அற்புதமான விளக்கம். இப்போ இப்போ எல்லாருக்குமே தெளிவாக இருக்குது. இன்னொன்று, எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றதும், நமக்கு இருக்கிற துன்பங்கள் இதை விலகிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக விளக்கிட்டீங்க. இப்போ சண்டி யாகம் அப்படின்னாலே அந்த 13 அத்தியாயத்தை ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. இந்த 13 அத்தியாயம் முழுசாக நாம் உட்கார்ந்தா மட்டும்தான் வந்து அதனால முழு பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதை பற்றி இது எல்லாமே அப்படித்தானா, அப்படித்தான் அட்டன் பண்ணணுமா? கண்டிப்பா நம்ம எப்போதுமே எந்த ஹோமத்தை நாம கலந்துண்டாலுமே நம்ம அந்த ஹோமத்துல பூர்ணமா இருந்தா மட்டும்தான் நமக்கு முழு பலனானது கிடைக்கும். இது சாஸ்திரத்திலே விளங்கக்கூடிய விஷயம்தான். இப்ப நம்ம பாதியிலேயே நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த ஹோமத்தினுடைய முழு பலனையும் நம்மால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஸோ சண்டி ஹோமமும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரிதான். பூர்வாங்கத்திலிருந்து தொடங்கி நம்ம இந்த முழு சண்டி ஹோமத்தையும் 13 அத்தியாயங்கள் உள்பட 13 அத்தியாயங்கள், அது பிரதானியமா அந்த 13 அத்தியாயங்களில் விளங்கக்கூடிய மந்திரங்கள் கொண்டு நாம ஹோமத்தை பண்றோம். அந்த 13 அத்தியாயங்கள்லையும் அந்த ஹோமம் நடக்கும் பொழுது இருக்க வேண்டியது கட்டாயம் அவசியமானது. அது மட்டும் அல்லாம சண்டி ஹோமத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம், பூர்ணாகுதி பரியந்தம் நம்ம வந்து பூர்ணமா இருந்து கலந்துண்டா மட்டும்தான் நமக்கு பூர்ணமான பலனை அனுபவிக்க முடியும், பூர்ணமான பலனை அடைய முடியும். அப்படிங்கிறது பரம சத்தியமான ஒரு விஷயம்தான். அதுல சந்தேகமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ அழகான விளக்கங்கள். ஏன்னா அந்த சண்டியாகம் வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது வரக்கூடியவங்களுக்கும் அது வந்து போனால் நம்ம முழுசாக உட்காரணும் அப்படின்றதும் இருக்கும். நானுமே முதல் தடவையிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தவம் மாதிரி அந்த ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா போன தடவை நடந்து முடிய 6 மணி ஆச்சு. இதில் என்ன ஒரு சந்தோஷம், பெரிய அம்பாள் அங்கே பிரத்யட்சமாக வந்தான்றதுக்கு என்னன்னா, கரெக்டாக அந்த பூர்ணாகுதி கடைசி நிறைவாக கொடுக்கக்கூடிய பூர்ணாகுதி அந்த கலசத்தை தூக்கும் போது அப்படி ஒரு மழை, அப்படி
அப்படி ஒரு மழை வந்து பெஞ்சப்போ அது அது மழை பெய்யறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லாம இருந்து திடீர்னு அவ்வளவு மழை வந்தது. அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஆனந்தத்தை கொடுத்தது. இந்த வருஷமும் நம்ம எல்லாரும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க போறோம் அப்படின்ற எண்ணத்தோடையும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் 8, 9ஆம் தேதியில நடக்கக்கூடிய சண்டியாகம் எல்லாத்துக்கும் எல்லா பலன்களையும் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு இது வேண்டாம், என் வாழ்க்கையில இருந்து இது விலகட்டும் அப்படின்னு நினைப்போம். ஒரு சில பேர் எனக்கு வாழ்க்கையில இதெல்லாம் வேணும்னு நினைப்போம். அந்த அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி தான் அந்த சண்டியாகம். அது அதுல கலந்துக்கிறதும் அதுல முழுசா இருக்கிறதையும் ஒரு தவம் மாதிரி, ஒரு விரதம் மாதிரி, ஒரு பாத யாத்திரை போற மாதிரி இந்த 13 அத்தியாயத்தையும் கடந்து அந்த பூர்ணாகுதி கொடுக்கிற நேரம் நீங்க உண்மையா ஐயா சொன்ன மாதிரி அம்பாள் அந்த புடவையை எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அவ வந்து உங்களுக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுப்பா. அதை நான் ஒவ்வொரு வருஷமா அனுபவிக்கிறேன். நீங்களும் அனுபவிக்க வாங்க. ஆகஸ்ட் 8, 9 திருவண்ணாமலை மாவட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவில்ல. நன்றி, வணக்கம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. நமஸ்காரம். காமாட்சி. நமஸ்காரங்க. பாரெங்கிலும் நம் பண்பா